அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸில் இருந்தும் ஒரு சில ஃப்ரேசஸும் ஒக்காபுலரியும் நாம் கற்றுக்கிற போகிறோம். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் வீடியோ. டோன்ட் ஸ்கிப் திஸ் டில் த எண்ட். வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து சென்டென்சஸுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்டாக கேட்டிருந்தது தான். அதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது தான். மாத சம்பளம் வந்து விட்டதா? இதை இங்கிலீஷில் has the monthly salary arrived அப்படின்னு கேளுங்க. has the monthly salary arrived. மாத சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த வாக்கியத்திலேருந்து நாம் கற்றுக்கிறோம். மாத சம்பளம் அப்படிங்கிறதுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லலாம். மந்த்லி சேலரி. இந்த சென்டென்ஸை நல்லா கவனிக்கணும். அசிங்கமாக தெரிகிறது. சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தாலும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் இட் லுக்ஸ் அக்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, லுக் என்ற வேர்புக்கு பார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் தெரிகிறது, தோன்றுகிறது என்ற அர்த்தத்தில் இது எப்போ பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லுக் என்ற வேர்புக்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தெரிகிறது, தோன்றுகிறது என்ற அர்த்தத்தில் இது பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி லுக்ஸ் அரவுண்ட் அப்படின்னா அவன் சுற்றி பார்க்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே அரவுண்ட் அப்படிங்கிறது அட்வர்பு. இது அட்ஜெக்டிவ் கிடையாது. பட் லுக் அப்படிங்கிறதுக்கு பிறகு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தோன்றுகிறது அல்லது தெரிகிறது என்ற அர்த்தத்தில் வரும். இப்போ பாருங்கள், ஹி லுக்ஸ் டயர்ட். அவன் பார்க்குறதுக்கு சோர்வாக தெரிகிறான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். ஸோ லுக் அப்படிங்கிற வேர்புக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தெரிகிறது அல்லது தோன்றுகிறது, தெரிகிறான் அல்லது தோன்றுகிறான் என்ற அர்த்தத்தில் மீனிங் தரும். ஓகே, திஸ் இஸ் வாட் த தேர்ட் சென்டென்ஸ். என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா புரியவில்லைன்னு அர்த்தம். என்ன நடக்கிறது என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறணும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். கால் மரத்து போனது. இந்த சென்டென்ஸை த லெக் ஹேஸ் நம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். த லெக் ஹேஸ் நம்ப்ட். நம்ப் அப்படிங்கிறது இங்கே வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மரத்து போ அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். இது அட்ஜெக்டிவாகவும் யூஸ் ஆகும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலி அன்ஏபிள் டு ஃபீல் அப்படிங்கிறது தான். ஃபிசிக்கலி அன்ஏபிள் டு ஃபீல். நாட்கள் செல்ல செல்ல பழகிவிடும். இந்த சென்டென்ஸை இட் வில் கெட் யூஸ் டு அஸ் த டேஸ் கோ பை அப்படின்னு சொல்லலாம். இட் வில் கெட் யூஸ் டு அஸ் த டேஸ் கோ பை. நாட்கள் செல்ல செல்ல அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அஸ் த டேஸ் கோ பை. அஸ் த டேஸ் கோ பை. இந்த சென்டென்ஸ் கவனிங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவும் அப்படின்னு சொல்லணும்னா திஸ் நியூஸ் வில் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். திஸ் நியூஸ் வில் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்டு ஃபயர். காட்டுத்தீ அப்படிங்கிறதுக்கு வைல்டு ஃபயர் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வைல்டு ஃபயர். கோபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இதை ஐ வில் நெவர் ஃபர்கெட் அண்ட் நெவர் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் நெவர் ஃபர்கெட் அண்ட் நெவர் ஃபர்கிவ். குரட்டை விடாதே அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஸ்னோர் அப்படின்னு சொல்லுங்க. டோன்ட் ஸ்னோர். குரட்டை அப்படிங்கிறது நவுனாக யூஸ் பண்ணும்போது ஸ்னோர் என்ற இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். வேர்பாக பயன்படுத்தும் போதுமே ஸ்னோர் என்ற இந்த வேர்டு தான் யூஸ் ஆகுது. ஸோ குரட்டை அப்படிங்கிறதுக்கு ஸ்னோர். குரட்டை விடாதேன்னு சொல்லணும்னா டோன்ட் ஸ்னோர். லுக் அட் த 9th சென்டென்ஸ். அவருக்கு சுயநினைவு இல்லை. இதை he has no self consciousness அப்படின்னு சொல்லுங்க. he has no self consciousness. சுயநினைவு என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் நாம் செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்ற வேர்ட் தான் பயன்படுத்தணும். செல்ஃப் கான்சியஸ்னஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. தெரியாமல் என் காலை மிதித்து விட்டான். இதை he has unknowingly trampled on my foot அப்படின்னு சொல்லுங்க. he has unknowingly trampled on my foot. ட்ராம்பிள் என்ற வேர்புக்கு மிதி அப்படிங்கிறது அர்த்தம். எத்துதல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். கிக் அப்படிங்கிற வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். பட் மிதித்தல் அப்படிங்கிறதுக்கு ட்ராம்பிள் என்ற இந்த வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கையை வச்சு கீழே உட்காந்துருக்கீங்க, தெரியாமல் ஒருத்தருடைய கால் உங்கள் கை மேலே பட்டுருச்சு அப்படின்னா அவர் சொல்வார், சாரி சார், ஐ ஹவ் unknowingly trampled on your hand அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கிற போது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேலும் வளப்படும். That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.